ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசி பலன்கள். இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளான ஜனவரி 1, 2025 அன்று இருக்கக்கூடிய கிரக நிலவரம், வருஷம் ஃபுல்லாக கிரக நிலவரம் மாறிட்டே இருக்கும். இந்த 1ஆம் தேதி என்ன கிரக நிலவரமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷத்தினுடைய பலன்களையும் கூட கழிச்சு பலன் சொல்ல போகிறோம். இந்த வருஷ ஆரம்பத்தில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்காரு. பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருப்பார். பிப்ரவரி 4 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் வக்கரமாக இருக்காரு. கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. விருச்சிக ராசியில் புதன் குருவின் வக்கர பார்வையில் நேரடி பார்வையில். தனுசு ராசியில் சூரியன், அதாவது மார்கழி மாதத்தில் இந்த நியூ இயர் பிறக்கிறது, அதனால் சூரியன் தனுசு ராசியில் இருக்காரு. மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. நாள் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் மகர ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதே சமயம் கும்பராசியில சனி சுக்கிரன் சேர்க்கை, மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த வருஷத்துல சில கிரக பயிற்சிகள், முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு. அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை சில கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற, இந்த மாதாந்திர கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற. ஆனால் இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேது பயிற்சிகளுடைய நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் நடக்க போகிறது. ஏன்னா இந்த வருஷம் ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய வருஷம். உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, உலகத்துக்கே சரி மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2.5 வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும். அந்த சனி பயிற்சி இந்த வருஷம் 2025 நடக்க போகிறது. மார்ச் 29 அன்று சனி பயிற்சி நடக்கிறது. மார்ச் 29, 2025 அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது இந்த 2025 மார்ச்லேருந்து 2028 பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துல இருப்பார். நடுவில் ஒரு 6 மாதம் 7 மாதம் அதிசாரமாக மேஷ ராசிக்கு போயிட்டு திரும்பி வருவார் 2027. மீன ராசிக்குள்ளே வந்திருக்கிற சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் மாதிரி. நம்ம எப்படி மாதம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவோம், வருஷ கடைசியில் மார்ச் 31 ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு ஏப்ரல் 1 திருப்பி அக்கௌண்ட் ஆரம்பிப்போம். அது மாதிரி இந்த வருஷம் இந்த சனி பயிற்சியானவர் மீன ராசிக்கு வரும்பொழுது அடுத்த 3 வருஷத்தில் நாம் பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய வருஷம். அதனால் இந்த 2.5 வருடங்கள் 3 வருடங்கள்ங்கிறது பல பேர்த்துக்கு நல்ல விஷயத்தையும் தருவார், சங்கடத்தையும் சேர்த்தே தருவார். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் இந்த வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி, மே மாதம் குரு பயிற்சி நடக்கிறது. மே 14ஆம் தேதி 2025 இரவு 8 மணிக்கு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடத்துல 1 வருஷம் இருக்காரு. இதில் நடுவில் ஒரு 6 மாதம் கழிச்சு அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், டிசம்பர் 5ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதியில், அதாவது அதிசார கதியில் கடகராசிக்கு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு திருப்பி வக்ரகதியில் பின்னோக்கி மிதுன ராசிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் 2026 ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு. இதுக்கு அடுத்ததாக அடுத்த பயிற்சி, 3வது கிரக பயிற்சிங்கிறது ராகு கேது பயிற்சி. மே 19, 2025 விடியற்கால 2 மணி 52 நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல பயிற்சி ஆகிறாங்க. இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த கிரக பயிற்சிகளை கொண்டு தான் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம அலசி ஆராய போகிறோம். இதன் மூலமாக உங்களுக்கு 2023, 24, 22 ஏற்பட்ட சரிவுகள், சங்கடங்கள் எல்லாம் இந்த வருஷத்திலிருந்து மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நல்ல மாற்றங்களாக அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தம சனி கடந்த 2 வருஷமாக ஜாலியாக இருந்துட்டீங்க, 3 வருஷமாகவே ஜாலியாக இருந்துட்டீங்க. 2022 ஆரம்பித்து 25 வரைக்கும் எந்த விதமான கஷ்டமும் இல்லை, நிம்மதியாக இருந்துட்டீங்க. ஜாலியாக
போகிற இடத்துலலாம் புதிய நண்பர்கள், உங்களுக்கு எதிரிகளற்ற வாழ்க்கை இருந்தது. எதிரிகள்லாம் உங்களை பார்த்தா பயந்துன்னு இருந்தாங்க. என்னடா இருந்தாலும் இப்படி பேசி இவன் வரான், ஏதாவது பண்ணிட்டானா எனக்கு பிரச்சனை ஆகிடுமேன்ட்டு பயந்துன்னு இருந்தாங்க. இப்போது அந்த எதிரிகளுக்கு துளிர் விட்டு விட்டது. எதிரில் வந்து நிற்பாங்க. என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்ட்டு உங்கள்கிட்ட அதிகாரமாக பேசுவாங்க. தவறான நட்புகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான ஆண்டாக இருக்கும். மே மாதம் வரைக்கும் குருவின் பார்வை ராசிக்கு இருக்குது. அதனால் எண்ண ஓட்டங்கள் கிளியராக இருக்கும், சிந்தனா சக்தி கிளியராக இருக்கும். அதனால் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மே மாதத்துக்கு மேலே குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, சுகஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அதே மாதிரி ராகு வந்து 6ஆம் இடத்துக்கும் கேது 12ஆம் இடத்துக்கும் போகிறதுனால விரயங்கள் அதிகரிக்கும், வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கும், குறிப்பாக ஆன்மீக பிரயாணங்கள் அதிகரிக்கும். அப்பா அம்மா கூட வெளியூர் போகிறேன், பெரியப்பா சித்தப்பா கூட வெளியூர் போகிறேன், அக்கா தங்கச்சி கூட வெளியூர் போகிறேன்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்லிவிட்டு வெளியூர் ட்ராவல் இருக்கும். இது வந்து அனைத்து வயதினருக்கும் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய திருமண விஷயத்தை இப்போதைக்கு தள்ளி போடுறது நல்லது. இன்ஃபேக்ட் இப்போ ஆரம்பிச்சதுன்னா 2030 வரைக்கும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் சொல்லலாம், ஏதோ சார் யாரோ ஒருத்தர் சொன்னார் அஷ்டம சனி நடக்குது, இல்லை சப்தம சனி கண்டக சனி நடக்குது, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார் சார்னு. பண்ணிக்கோங்க, திருப்பி பிரிவை சிந்திக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த 2025 கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைஸ் என்னன்னா, யாருக்கிட்ட பழகினாலும் அவர்களுடைய நல்ல விஷயத்தை மட்டும் பாருங்கள். அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் உங்களுக்கு கண்ணுக்கு பட்டதுன்னா அந்த தொடர்பை துண்டித்து கொள்வது நல்லது. இப்போ என் கூட பழகிறீங்க அப்படின்னா எங்கிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நானும் மனுஷன்தான். என்கிட்ட நல்ல விஷயம் நிறையா இருந்தது அப்படின்னா ஓகே இவர்கிட்ட பழகலாம். இவர்கிட்ட நல்ல விஷயம் இல்லை, கம்மியாக இருக்குது, கெட்ட விஷயந்தான், தவறான எண்ணங்கள் தான் நிறையா இருக்குது, தப்பான வார்த்தைகள் சொல்கிறாரு அப்படின்னா தயவு செஞ்சு என்னோடய நட்பை கட் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உங்களை சுற்றி இருக்க உங்கள் உறவுகளுக்குள் கூட நீங்கள் நட்பை உரித்து கொள்வதற்கு தயங்கக்கூடாது. அப்படி சப்போஸ் நீங்கள் தயங்கினீங்கன்னா உங்களுடைய குடும்ப கௌரவம் பாதிப்படையும், உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு நீங்களே குழியை தோன்றீங்கன்னு அர்த்தம். நட்புகளாலும் இது நடக்கும், உடன் பணிபுரிவர்களாலும் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன், இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு டூ பிஸ்னஸ். ஏன்னா என்றைக்குமே இந்த 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சனி இருக்கும்போதோ, 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போதோ, 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போதோ பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா பாதி வருஷம் போயிடுமே சார்னா, ஆமாம், எந்த டைம் இடம்பொருள் வருஷம் 12 மாதத்தில் நம்ம 12 மாதமாக நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லியிருக்காங்க. ஆடி மாதத்தில் தான் விதை விதைக்கணும். நீங்கள் கொண்டு போயிட்டு மார்கழி மாதம் விதை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு விவசாயம் நடக்காது. அது மாதிரி எந்தெந்த டைமில் பண்ணணும்னு இருக்குது. நல்ல விஷயங்கள் சில மாதங்கள் மட்டும்தான், கெட்ட விஷயங்கள் சில மாதங்கள் மட்டும்தான். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் சரியான டைம் கிடையாது. அதனால் கவனமாக இருந்து. உடனே கேள்வி வரும், 10ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு, 10ல் குரு பதவி மாற்றம் வரும். சொந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க, வேலைக்கு போங்க. வேலைக்கு போனீங்கன்னா அடுத்தவன் திட்டுவான், கூட இருக்கிறவங்ககிட்டலாம் கெட்ட பேர் வரும். தப்பு கிடையாது, இதுக்கு அது பரவாயில்ல. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்ட்டு நஷ்டப்படுத்திக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா வருமானத்தை கொடுப்பாரு குரு பகவான். ஸோ இந்த மே மாதத்துக்கு மேலே வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை கொடுத்து தன பிராப்தியை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த 2025 கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சரி சார், அதெல்லாம் ஓகே, எங்களுக்கு நாங்கள் கலைத்துறையில் இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைத்துறை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கத்தி மேல் நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சினிமா சம்பந்தமாகவோ டிவி சீரியலோ இல்லை மீடியாவில் இருக்கீங்கன்னா கத்தி மேல் நடக்கிற மாதிரி யாரையும் நம்பக்கூடாது. நீங்கள் எப்படி அந்த கழக்கூத்தாடிகள் கம்பி மேல் நடக்கிறாங்கன்னா, ரெண்டு அந்த கையில் மூங்கில் வச்சுட்டு அவங்க தான் நடப்பாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. அது மாதிரி நீங்கள் நடக்கணும். அடுத்தவர்களை நம்பாமல் பொறுப்பெடுத்து செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த வருடம் இருக்கும். ஸோ இந்த 2025 கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட பரிகாரம் பண்ணணும்னா, ஹயக்ரீவ பெருமானை வணங்க வேண்டும். பெருமாள் கோயிலில் குதிரை முகம் கொண்டவர், குதிரை முகம் இருக்கும், அவர் ஹயக்ரீவர். அந்த ஹயக்ரீவர் தான் சரஸ்வதி தேவிக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தார், அவரை வணங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ராஜமாதங்கி, அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் ராஜமாதங்கி, அவளும் ஈக்குவலன் டு ஹயக்ரீவர் தான். அவளை வணங்கி வாருங்கள், உங்களுக்கு நல்ல அறிவை புகட்டி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஹயக்ரீவும் ராஜமாதங்கியும். இதுவரை உங்கள் ராசிக்குண்டான 2025 ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொண்டீர்கள்.
உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் நம்பரில் நேராக வரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க, நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறவங்க அந்த 80 ஆரம்பிக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணினா ஆடியோ மெசேஜாக உங்களுக்கு பலன்கள் அனுப்பி வைக்கப்படும். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.